கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமென்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய பெருங்கொண்ட சுபகிரகமான குருபகவானோடு சேர்ந்து குருமங்களயோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார். எனவே குருமங்களயோகத்தால் பிரம்மாண்டமான பண வரவு ஏற்படக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்களில் அமைகிறது என்று இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனி தோல்வி என்ற பயம் தேவையில்லை. உங்களுடைய ராசியின் அதிபதியான சனிபகவான் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜெயம் நிச்சயமாக கிடைக்க உங்களுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. செவ்வாய் பகவான் கோச்சார ரீதியாக ராசி விட்டு ராசிக்கு மாறியுள்ளார். மேஷம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்த செவ்வாய் ரிஷபம் ராசிக்குள் சுக்கிரனின் வீட்டிற்குள் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சென்று தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானோடு சேர்க்கை பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குரு முழுமையான சுபகிரகம். செவ்வாய் குருவிற்கு நட்பு கிரகம். இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய சுகஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெறுவதால் குருமங்களயோகம் வலுவாக ஏற்படுகிறது. இந்த 2 கிரக சேர்க்கையால் உருவாகக்கூடிய குருமங்களயோகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தடுமாறி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் உங்களுக்கு தோள் கொடுத்து காப்பாற்றக்கூடிய விதத்தில் இந்த 2 கிரகநிலைகளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஜெயத்தை வெற்றியை எல்லாவிதமான காரியங்களிலும் நிறைந்து கொடுக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாக இதுவரையிலிருந்து வந்த கடன் நோய் எதிரி போன்ற விஷயங்கள் 3ஐயும் அழிக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமென்று கருதப்படுவது செவ்வாய் பகவான்தான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் சிறப்பாக இருந்தால் உங்களால் எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் வீழ்த்த முடியும். எவ்வளவு பெரிய அளவிலான கடன் தொல்லையில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் அவற்றை எளிதில் அடைக்க முடியும். உங்களுக்கு எப்படிப்பட்ட தீராத நோய்களாக இருந்தாலும் தீராத உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் செவ்வாய் பகவானின் அருள் ஆசியால் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி பெற முடியும். இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமணத்திற்கு வரன் கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் திருமணத்தில் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தோஷங்கள் விலகி திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்களை இனிதாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய். மேலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சொத்து தகராறு நிலத்தகராறு போன்ற பிரச்சனைகளுக்கு சுமூகமான முறையில் தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக அமையும். இதுவரையில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கோ அல்லது சொத்துபத்து வாங்குவதற்கோ பெருந்தொகைகளை கடனாக வாங்கி அடைக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த கடன்களை இந்த காலகட்டத்தில் திருப்பி அடைப்பதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் யோகங்களும் நிதி சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. குடும்பத்தில் இதுவரையிலிருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகி கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் பெருகும். இதுவரையில் பிரிந்திருந்த கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேருவீர்கள். மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் போன்றவர்களுடன் நல்லுறவு ஒற்றுமை ஏற்படும். மேலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த உடன்பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் என்பது மட்டுமில்லாமல் உடன்பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் குறைந்து மறையும். உடன்பிறந்தவர்கள் கஷ்டப்படும்போது நீங்கள் உதவி செய்து நீங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறும் என்பது மட்டுமில்லாமல் உடன்பிறந்தவர்கள் முன்னேறவில்லையே என்ற உங்களுக்குள் இருந்த தவிர்ப்பு தீரும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் நிறைந்து பெறுவீர்கள். மேலும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும். இதுவரையில் வராதிருந்த பெருந்தொகையான பணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வசூல் ஆகும். தொழில் ரீதியாக வரவேண்டிய ஷேர் அல்லது உத்தியோகத்தில் வரவேண்டிய சலுகைகள் மூலமான பணம் சொத்துக்கள் ரீதியாக வரவேண்டிய பணம் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களை வந்து சேரும். உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும். ஆக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பெருந்தொகையான பணவரவுகள் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை வந்து சேரும். ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குருமங்களயோகம் வலுவாக ஏற்படுகிறது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு ஏதேனும் அரியர் இருந்தால் அல்லது கல்வியில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டிருந்தால் அல்லது நீங்கள் நினைத்த மாதிரியான பாடப்பிரிவு அல்லது நினைத்த கல்லூரி கிடைக்காமலிருந்திருந்தால் இனி இவ்வாறான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய எண்ணம் போல் அமையும். எனவே இவற்றால் வருந்திக்கொண்டிருந்த உங்களுடைய மனநிலை மாறி மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். ஆக மாணவ மாணவியர் படிப்பு விஷயத்தில் கண்டிப்பாக ஜெயித்து காட்டுவீர்கள்.
என்பது மட்டுமில்லாமல் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெறக்கூடிய யோகங்களும் உண்டு. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்காக நீங்கள் பட்ட கடன் இந்த காலகட்டத்தில் தீரும். குழந்தைகளின் படிப்புக்காக நிதி சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம் மற்றும் கல்விஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குருபகவானும் சேர்க்கை பெற்று வலுவாக குருமங்கல யோகம் ஏற்படுகிறது. எனவே உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய குழந்தைகளின் கல்வி சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் கல்வி ரீதியான விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். மேலும் கல்வியில் ஜெயம் நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்களோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ மருத்துவத்துறை, நீதித்துறை போன்றவற்றில் படிப்பதற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். மேலும் உங்களுடைய கல்வி சார்ந்த வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மேஷத்திற்கும் 10ஆம் இடமான விருச்சிகத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குருவோடு சேர்க்கை பெற்று இருக்கிறார். எனவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். குறிப்பாக மத்திய மாநில அரசு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஜெயம் உண்டு. நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கோ அல்லது இருக்கின்ற தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ இது சரியான காலகட்டமாக கருதப்படுகிறது. மேலும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மீனம் ராசிக்கும் 11ஆம் இடமான தனுசு ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குருபகவான். இப்படிப்பட்ட குருபகவானோடு செவ்வாய் பகவான் சேர்க்கை பெறுகிறார். எனவே குடும்ப ரீதியாக மங்களகரமான விசேஷங்கள் இல்லத்தில் நிச்சயமாக நடந்தேறும். மேலும் உடன்பிறந்தவர்களான மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் நடந்தேறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. என்பது மட்டுமில்லாமல் பணவரவுகள் வசூல் ஆகும். இவற்றிற்கெல்லாம் மேலாக எவ்வாறு நாம் குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்வதுண்டோ, சனி பார்க்குமிடம் பாழ் என்று சொல்கிறோமோ, அப்படி செவ்வாய்க்கும் தனித்துவமான பார்வை பலம் உண்டு. இந்த செவ்வாயின் பார்வை என்ன செய்யுமென்று பார்க்கின்றபோது செவ்வாய் பார்க்குமிடம் வெல்லும். அதாவது செவ்வாய் பார்க்கின்ற இடம் கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான ரிஷபம் ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய 4வது பார்வையால் ராசிக்கு 7ஆம் இடமான சிம்மம் ராசியை வலுவாக பார்வையிடுகிறார். ஆக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக பணவரவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சரியான வேலை அமையும். என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. இதுவரையிலிருந்து கொண்டிருந்த சங்கிலி தொடர் போல் நீடித்துக் கொண்டிருந்த கடன் தொல்லைகள், தொந்தரவுகள் முற்றிலுமாக விலகும். என்பது மட்டுமில்லாமல் புதிய மற்றும் பழைய நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும். மேலும் உங்களுக்கு புதிய நண்பர்கள் வட்டாரம் பெருகும். புதிய உறவுகள் கிடைக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாரிசு கிடைக்க வேண்டுமென்று எதிர்பார்த்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. என்பது மட்டுமில்லாமல் மருமகனோ மருமகளோ குழந்தையோ போன்ற புதிய உறவுகள் உங்களுடைய குடும்பத்தில் வரவாக இருக்கும். ஏனெனில் தனகாரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு மங்களகாரகரான செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகம் வலுவாக ஏற்படுகிறது. மேலும் செவ்வாய் பகவான் தன்னுடைய 8ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானமான தனுசு ராசியை வலுவாக பார்வையிடுகிறார். ஆகவே நிச்சயமாக பணவரவில் தடை இருக்காது. வருமானங்களுக்கு எந்தவிதமான குறைகளும் இருக்காது. உங்களுடைய பணப்புழக்கங்கள் பிரம்மாண்டமாக அதிரடியாக லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உயரும். உங்களுக்கு பணவரவுகள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நிச்சயமாக உண்டு. உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல உத்தியோகம், தொழில் அல்லது வியாபாரம் அமையும். உங்களுடைய குழந்தைகள் மூலமாக வருமானங்களை நீங்கள் பெறுவீர்கள். என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கம், வெள்ளி போன்ற மேலும் பல ஆபரணச் சேர்க்கைகளை பெறுவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது. மேலும் செவ்வாய் பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் கும்பம் ராசிக்கு 10ஆம் வீடான விருச்சிகம் ராசியை வலுவாக பார்வையிடுகிறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குருவும் செவ்வாயும் இணைந்து பார்வையிடுகிறார்கள். 10ஆம் இடமென்பது வேலை, தொழில், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானமாகும். எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்த போட்டிகள், பொறாமைகள், தந்திரங்கள் அனைத்தும் விலகும். தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் இருந்து வந்த எதிரிகளின் தொல்லை விலகும். ஆக உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த நஷ்டங்கள் லாபங்களாக மாறும். வியாபாரத்தில் இதுவரையில் தேங்கி கிடந்த சரக்குகள் லாபகரமாக விற்பனையாகும்.
ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் உங்களுக்கு தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுக்கு இருந்து வந்த மூட்டுவலி, உடல்வலி, வயிறு சார்ந்த உபாதைகள் அனைத்தும் விலகும். பெரிய அளவிலான அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டும் என்றால் அந்த விஷயங்கள் சிறிய மருத்துவத்தால் குணமாவதற்கான யோகங்களை அள்ளிக் கொடுக்கிறார்கள் இந்த செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய குருமங்கள யோகத்தால். இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரநிலையிலிருப்பதால் உங்களுடைய சுயமுடிவுகளை எடுக்கும்போது அதில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளும் வளர்ச்சிகளும் யோகங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் காலபைரவரை வழிபடுவது சிறப்பு.